ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டுதான் வெளியே சென்றீர்கள். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, பாரதிய ஜனதாவோட கூட்டணி, இதைத்தான் சொல்ல முடியும். ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா? மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறுத்திய அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்ல. ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யார் வேணாலும் உழைத்தால், கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதிமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. ஏழைகளுக்கும் இடம் உண்டு, உழைப்பவர்களுக்கும் இடம் உண்டு. அவர்களும் எம்எல்ஏ ஆவார்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த சிறப்பான எழுச்சியான செயற்குழு பொதுக்குழுவுக்கு தற்காலிக கழக அவைத்தலைவராக பொறுப்பேற்று இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்கு அண்ணன் KP முனுசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திண்டுக்கல் சி சீனிவாசன் முன்னாள் கழக பொருளாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு நத்தம்ரா விஸ்வநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பான கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து வைத்த கழக தலைமை நிலை செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் திரு SP வேலுமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருந்து வரவேற்புரை நிகழ்த்திய கழக மகளிரணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்கு அக்கா திருமதி ப வளர்மதி அவர்களே, இரங்கல் தீர்மானத்தை வாசித்த முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் S. செம்மலை அவர்களே, தீர்மானங்களை வாசித்த முன்னாள் அமைச்சர், கழக புரட்சித் தலைவர் பேரவை செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சவர் திரு RP உதயகுமார் அவர்களே, தீர்மானத்தை வாசித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், கழக இலக்கிய அணி செயலாளர், சகோதரர் திரு முனைவர் SS வைகைச்செல்வன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு D. ஜெயக்குமார் அவர்களே, இங்கே உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை வழங்கி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்த மாநிலவை உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் திரு CV சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் இருப்பதற்கு அடித்தளமாக விளங்கி இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அருமைச்சர் ப பெஞ்சமின் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் சி பொன்னையன் அவர்களே, அண்ணன் தம்பித்துறை அவர்களே, அண்ணன் செமலை அவர்களே மற்றும் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணியினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் அழகாக அற்புதமாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை குறித்து விளக்கமாக தெளிவாக இங்கே சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல்வேறு சோதனைகளை தாங்கி கழகத்தை கட்டி காத்தார்கள். இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், சிறுபான்மை மக்கள் என்று பலதரப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து சாதித்த தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி, அறிவு, வேலை வாய்ப்பு, நல்வாழ்வு போன்ற அற்புதமான திட்டங்கள் கிடைக்கப்பட்டது. அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம், மக்கள் நலன், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை எக்காலம் பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் இந்த பத்திரிகையும் ஊடகம் நம்மளை விமர்சனம் செய்தார்கள். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றித்தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஊடகமும் பத்திரிகையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிலை இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, நாம் தாம் வாரிசாக பார்த்தார்கள். நாட்டு மக்களைத்தான் வாரிசாக பார்த்தார்கள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்தால் நன்மை கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை. எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேசியது போல எவ்வளவு பிரச்சனை, சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது இருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், அப்பொழுது அமைச்சராக இருந்தால் அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார்கள். சட்டமன்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது இப்ப முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொண்டார் என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அத்தனை பேரும் பார்த்தீர்கள். உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே
என் மீது என்னுடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ. இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னரசில் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜையின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள். அவருடைய மைக் உடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். எண்ணி பாருங்கள், அதையெல்லாம் நாம் கடந்தோம், வெற்றி பெற்றோம். அது பொறுத்து கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு வீதியிலே தெரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டுதான் வெளியே சென்றீர்கள். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதை உடைக்க பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதை முடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தார். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எதிர்கட்சிகள், ஏன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட நம்முடைய ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை. அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின்? எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திமுக, பாரதிய ஜனதாவோட கூட்டணி. இதைத்தான் சொல்ல முடியும். ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்தவித குறையும் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். இங்கே வீட்டிருக்கின்றீர்களே, என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள், அவரெல்லாம் என்னோடு சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள். அதனால் ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோம், வழங்கினோம். அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்த செயற்குழு பொதுக்குழு மேடையில வீட்டுகள் அத்தனை பேரும் நினைத்தால் நிச்சயம் அது நிறைவேறும். இங்கே வந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருக்குழு பகுதி செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பல்வேறு தேர்தல்களை களம் கண்டவர்கள். நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, இல்லது கூட்டுறவு சங்க தேர்தலாலும் சரி, அவ்வப்போது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலாலும் சரி, அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர். அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள், எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள். ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற, உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலில் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மரியாதைக்குரிய சகோதரர் சி வி சண்முகம் குறிப்பிட்டார், நாமும் தேர்தல் வகுப்பாளரை வைத்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால் ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் யார் சூழ்ச்சியால்
அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்திலே நாம் தேர்தலிலும் சந்தித்தோம். இன்றைக்கு 1991 திமுக 2 இடம் தான் வெற்றி பெற்றது. திமுக 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. நம்முடைய அம்மாவுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அனைத்தும் வெற்றி பெற்றது. ஒரு சரித்திர சாதனையை படைத்தோம். அதற்கு பிறகு 2006 நாம் 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றோம். 2001 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல. அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார். அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் இல்ல. 2014 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல. 2014 ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. அண்ணா திமுக 37 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. 2016 புரட்சி தலைவி அம்மாவில் யாருடன் கூட்டணி வைக்காமல் 234 இடங்களும் இரட்டலை சின்னத்திலே போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அது தெரியாமல், விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார். அதே வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள். அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்றத்தில் 234 சட்டமன்ற தொகுதி இருந்தது. அதில் 2 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது. 22 சட்டமன்ற தேர்தலில் 9 தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம். ரெண்டாயிரத்தி 21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பியில் நாம் வெற்றி பெற்றோம் 2019. ஆனா எம்எல்ஏ தொகுதியில் வரும்போது 2 இடத்துல வெற்றி பெற்றோம். அதே 2021 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. அண்ணா திமுக எதிர்த்து அண்ணா திமுக 2 தான் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் போட்டியிட்டோம். அதுல 9 எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம். அப்ப நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் 39,000 வாக்குகளை வெற்றி பெறாங்க. அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக 25,000 வாக்குகளை வெற்றி பெற்றோம். ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது, சட்டமன்றத்திலையும் திமுக போட்டியிடுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க, சட்டமன்றத்தில் அண்ணா திமுக அதிகமாக வாக்குது. இப்படி 9 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக வீழ்த்தியது. அந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமாக வாங்கினாங்க. இதுதான் நிலைமை. அது மட்டுமல்ல, 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுல
39 தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க. அந்த 234 சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் வருது. 10 இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி வாங்கின வாக்கு, திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கின வாக்கு ரெண்டையும் சேர்த்துனா 41.33%. அண்ணா திமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கியிருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். 15 சட்டமன்ற தொகுதியில 1% வாக்கு தான் குறைவு. 18 சட்டமன்ற தொகுதியில 1-2% வாக்கு தான் குறைவுபட்டிருக்குது. சட்டமன்ற பொது தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு ஒப்பிட்டு நான் சொன்னேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ 19 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் 210 இடங்களில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். இந்த நம்முடைய தீர்மானத்தில் கூட அதை கொண்டாந்துருக்கிறோம். திமுக கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதுல முக்கியமானது கல்வி கடன் ரத்துனாங்க, இல்ல கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, நீட் தேர்வு ரத்துனாங்க, அதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல துணை முதலமைச்சர். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்பட்டாங்க, உயர்த்தல, ஏழை மக்களை ஏமாத்திட்டாங்க. அரசு காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் 3 லட்சம், அரசு சார்ந்த நிறுவனத்தில் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க. இது வரைக்கும் நிரப்பல. கடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் வெறும் 50,000 பேர் தான் அரசு ஊழியர்கள் நிரப்பப்பட்டதா அறிவிச்சாங்க. இந்த 4.5 ஆண்டுகள அரசு பணியாளர்கள் சுமார் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அதோட அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க. அம்மா மினிக்கலை கைவிட்டுட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம் அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறுத்திய அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அடிக்கடி ஸ்டாலின் சொல்லுவதெல்லாம் நாங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தீங்க? அதிமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக தேர்தலில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு
கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனால கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தொலைக்காட்சியின் வாயிலா தெரிவிச்சோம், ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து விமர்சனம் பண்ணோம். வேறு வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குது. இப்ப ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பதா சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் 4 மாசம் தான் கொடுக்க முடியும். 56 மாதம் கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க. அதோட இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார். அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள். தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம். அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே, இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். மாணவர்களுடைய நலன் கருதி கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க என்பதற்காக இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க. சரி, இப்ப கொடுப்பத இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா கல்லூரி திறந்து 5 மாதம் கழித்து இப்ப கொடுக்கறீங்க. அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்த உடனே அவருடைய சொந்த பணத்தில் லேப்டாப் வாங்கி இன்றைக்கு அதன் மூலமாக அறிவுத்திறனை வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த லேப்டாப் கொடுப்பதனால என்ன பயன்? எண்ணி பாருங்க. இதை கொடுப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கொடுப்பதை உரிய நேரத்தில் கொடுத்தீங்களா? இல்ல. அவருடைய வாக்கு தேவை. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு பயம் வந்து விட்டது, தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயம் வந்து விட்டது. அதனால அவசரமாக இன்றைக்கு அரசு கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை போராட்டம் நடத்தினால் அவளை குண்டர் சட்டத்திலே கைது செய்தார். விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற அரசு
மக்கள் விரோத திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த விவசாயிகள் அந்த விளைந்த நெல்லை அறுவடை செய்து மூட்டை பிடித்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் அந்த கொள்முதல் நிலையத்திலே விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே தொடர் மழையின் காரணமாக 15 நாட்கள் நெல் கொள்முதல் நிலையத்தை மூடிய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் சாலை ஓரத்தில் குவியலாக குவித்து வைத்திருந்தார்கள். கொள்முதல் நிலையத்திற்கு முன்பாக நெல் மணிகளை குவித்து வைத்திருந்தார்கள். தொடர் மழையின் காரணமாக நெல் மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் நம்முடைய கழக மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று நான் ஓடோடி சென்று டெல்டா மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி என்ன வரும் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் குறிப்பிட்டார்கள், 15 நாட்களாக இந்த நெல்லை நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் கொள்முதல் நிலையிலே கொள்முதல் செய்யவில்லை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லையும் அந்த குடோனில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அது வெளியிலே சென்றால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும். இப்படிப்பட்ட அவல நிலை எங்களிடத்தில் இருக்கின்றது. கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னார். அதை பார்க்க யாருமே செல்ல, இந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்ல திமுகவிலிருந்து யாரும் செல்லல. திரு உதயநிதி டெல்டா மாவட்டத்துக்கு போன அறிவிச்சாங்க, பத்திரிகையில பார்த்தேன். பரவாயில்ல, விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்ல போகிறார் என்று நினைத்தேன். ஆனா அங்க போகல, நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலுக்கு கொடி காட்டிட்டு வந்துட்டார். ஏற்கனவே அந்த கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அதுக்கு முன்பு 20 நாட்கள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது, சரக்கு ரயில்ல போயிட்டு இருக்குது. ஏன்னா விவசாயிகளை பார்ப்பதற்கு அச்சம். அங்கே போனா கேரோ பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்ற பயத்தில் அப்படியே திரும்பி போயிட்டார் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள். விவசாயிகளை இன்றைக்கு நஷ்டத்திலே தள்ளி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஏழை மக்கள் வாங்கிட்ட சக்தி இழந்து விட்டார்கள். அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இந்த ஏழை மக்களை காப்பதற்கு பதிலாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விலைவாசி உயர்வால் நம்முடைய ஏழை மக்கள் வாட்டி வதைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோடு கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை உயர்வு, கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, செங்கல் உயர்வு, மர விலை உயர்வு. இப்படி அவல ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. அதோடு மின் கட்டணம் சுமார் 52% உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டு விட்டது. ஸ்டாலின் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார், மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் குறைந்ததான் நம்ம அம்மா இருக்கும் போது குறைவாத்தான் மின் கட்டணத்தை நம்ம உயர்த்தணும். ஆனா திமுக ஆட்சி போல 52% உயர்த்தல, நிலை கட்டணத்தில் உயர்த்தல, ஆண்டுக்கு 5% மின் கட்டணத்தில் உயர்த்தல. இப்பொழுது என்ன நிலைமை? மின்சாரத்தை தொட்டாத்தா ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட நிலைமை. வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு, கடவரி 150% உயர்ந்து போச்சு, குடி வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதே அண்ணா திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்கள், மின் கட்டணம் எவ்வளவு குறைவு, வீட்டு வரி எவ்வளவு குறைவு, கடை வரி எவ்வளவு குறைவு. ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற, ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நெசவாளுடைய நிலை
பரிதாபமான நிலை. நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது. அதை சீர் செய்ய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. விசைத்தறி தொழில் அழிந்து போய்விட்டது, உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதற்கின்ற தொழிலாளர்கள் வேலை இல்லாத காரணத்தினாலே வறுமையில் வாடி அவருடைய உடல் உறுப்புகளை விற்கின்ற அவல நிலைக்கு இந்த ஆட்சியிலே போய்விட்டது. இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது. தமிழகத்தில் ஆட்சி புரிகின்ற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவள் மீது இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியில் உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து துறையிலே போக்குவரத்து முன்னாள் ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் இறங்கி போராடி பணம் பெறுகின்ற சூழ்நிலை. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுகின்றார், இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விட்டுருக்கோம் சொல்லி அந்த பேருந்தில் ஏறி இறங்கினா தான் உயிர் நிச்சயம். அப்படிப்பட்ட பேருந்து ஓட்டுதல் பேருந்து தான் இன்றைக்கு தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொழில்துறை இதெல்லாம் எதற்காக சொல்லினேன் என்று சொன்னால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விவரங்களை நான் குறிப்பிடுகிறேன். தொழில்துறை அண்ணா திமுக ஆட்சியிலே மிக சிறப்பா இருந்தது. 2015 அம்மா அவர்கள் முதல் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டாங்க. அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது. சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கிவிட்டது. அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்தோம். திமுக அரசாங்கம் வந்தது. திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது இந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார், திமுக ஆட்சியிலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக, 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக, அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கின்ற பொழுது சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார். 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்கள் வேண்டுகோளா வச்சோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது,